அப்போஸ்தலர் மற்றும் பவுல் இயேசுவை கிறிஸ்து என்று போராடினார்கள். இயேசுவே கிறிஸ்து. இப்ப அடுத்தது இயேசுவே கிறிஸ்து. இதுதான். இயேசு கிறிஸ்து கிடையாது, கிறிஸ்து இயேசு கிடையாது, இயேசுவே கிறிஸ்து. இதுக்கு போராடினாங்க, இதுக்கு அடி விழுந்தது. இதுக்கு போராடினாங்க, இதுக்கு அடி விழுந்தது. அப்போ எவ்வளோ பெரிய மிஸ்ட்ரி அது. நம்ம அசால்ட்டாக இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறோம், நமக்கு ஒன்றும் அதுக்கு மேலே தெரியல. இங்கே இருக்கு அந்த கிறிஸ்துங்கிற நாமத்தில் எவ்வளோ இருக்குன்னு வருது. இப்போ பார்ப்போம். ஆமாம் ஆமாம். அப்போஸ்தலர் 5:42. அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் 5:42. 5:42 இவங்க பண்ணின ஃபர்ஸ்ட் பிரசங்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிரசங்கம் இதுதான். தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளையும் இடவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். And daily in the temple and in every house they did not cease teaching and preaching Jesus as the Christ. ஆமென் சொல்லுவோமா? Jesus as the Christ. இயேசுவே கிறிஸ்து அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் தான்ப்பா நம்மளுடைய தேவன், இவர் தான் இஸ்ரவேலின் தேவன். இதுதான் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணாங்க. இதுதான் மெயின் பிரசங்கம் அவங்களுக்கு. சுவிசேஷம் இதுதான். இனிஷியல் பீரியட்ல சுவிசேஷம் இதுதான். இவர் தான் தேவகுமாரன் என்கிற கிறிஸ்து. இதான். இதை ஒத்துக்கிட்டானா அவன் இந்த பக்கம். அவன் அந்த பிலிப்பு 8வது அப்போஸ்தலர் 8ல அந்த கந்தாகை மந்திரிக்கு சொன்னா அவன் சொல்லுவான், இயேசுவை தேவகுமாரன் விசுவாசிக்கிறேன், ரதத்தை விட்டு இறங்குவான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், நீ விசுவாசித்து ஆகணும்னா, எஸ் நான் இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை விட்டு இறங்கி ஞானஸ்தானம் எடுப்பான். அன்னைக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இயேசுவை கிறிஸ்து என்றும் தேவகுமாரன் என்றும் அறிக்கை பண்றதுதான். அதுதான் பெரிய சேலஞ்ச். எடுங்க அப்போஸ்தலர் 8வது அதிகாரம். பிலிப்பு பிரீச் பண்றான். அப்பொழுது பிலிப்பு சேசத்துவங்க இந்த வாக்கியங்களுக்கு முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். யாரை குறித்து பிரசங்கம் பண்றான்? இப்ப நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி அல்ல. ஏன்னா அவன் யாருக்கிட்ட பிரசங்கம் பண்றான்? புறஜாதி கிட்ட பிரசங்கம் பண்றான். அங்க கிறிஸ்துலாம் வேண்டாம், கிறிஸ்து அவங்களுக்கு, நம்ம கிடையாது. அங்க அவன் கிளியரா அந்த டிமார்கேஷன் கிளீனா இருக்கு பாருங்க. ஆமா, பிலிப்பு அவன் யூதன் தான். ஆனா போய் கந்தாகாய மந்திரிட்டு போய் பேசுங்கிறாரு, அவனோட சேர்ந்துக்கோ அப்படிங்கிறாரு. போறான். வசனம் தெளிவா இருக்கு, ஆவியானவர் அழகா எழுத வச்சிருக்கிறாரு. அப்பொழுது பிலிப்பை சேசத்தங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். எந்த வாக்கியம்? ஏசாயா 53 படித்து அவன் பிரசங்கம் பண்ணான். இவ்விதமாய் அவர் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதை நான் ஞானத்தான் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை, இங்க எப்படி இருக்கு, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, இப்ப நமக்கு கண்ணு நல்லாவே திறக்குது. அந்த வேர்டிங்ஸ் எல்லாம் நீங்க அதை எவ்வளவு கேர்ஃபுல்லா ஆவியானவர் எழுத வச்சிருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னால எழுத வச்சிருக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரி ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவன் இயேசுவை தேவகுமாரன் சொல்லல, இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் விசுவாசிக்கிறான். அதுதான் அல்டிமேட் ரிசீவிங் ஆஃப் கிரைஸ்ட். அன்னைக்கு அதுதான் அல்டிமேட் ரிசீவிங். இயேசுவை கிறிஸ்து என்ற தேவகுமாரன் அக்செப்ட் பண்ணணும். பிரசங்கம் பண்றவன் அதை தான் பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணி. இயேசுவை அக்செப்ட் பண்றவன் இதைத்தான், இயேசுவை கிறிஸ்து என்ற தேவகுமாரன் அக்செப்ட் பண்றேன். இதான் ஃபுல் அக்செப்டன்ஸ். இதுதான். இப்போ உங்களுக்கு இது தெரிஞ்சிருச்சு. இப்போ இனிமே நீங்க பைபிள் படிக்கும்போது என்ன ஆகும்? ரெண்டு கண்ணாடி போட்டு முடிஞ்சா ஒரு டிவியும் போட்டுக்கிட்டு திருப்பி ஃபார்வர்டு பேக்வேர்டு போட்டு பார்ப்பேங்க. சவுல், இப்ப சவுல் வந்து பவுல் ரட்சிக்கப்படுறான். பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன பண்றான் பாருங்க. அப்போஸ்தலர் 9:19. அப்போஸ்தலர்கள் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க. இப்போ பவுல் என்ற சவுலுங்க. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்கு உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இது வேற லெவல். என்ன பிரசங்கம் பண்ணானா? கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இங்க கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஆலயங்கள்ல immediately he preached the Christ
preached the Christ in the synagogue that he is the son of God. இங்க ஜீசஸ்ங்கிற நேமே இல்லை. இதுல பாருங்க, இயேசுங்கிற நாமமே இல்லை. Immediately he preached the Christ in the synagogues that he is the son of God. இயேசுவை பத்தி இவ்வளவு பலமா, இப்ப இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. நம்ம ரொம்ப சிம்பிளா இப்போ வந்து தெரியுது, எனக்கெல்லாம் தெரியுது அப்படின்னா எவ்வளவு நம்ம இவ்வளோ படிச்சிருந்தாலும் இவ்வளோ வருது. இது அன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, இது ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அவனை அடிச்சு கொள்ளலாம் வந்திருக்காங்க. அடுத்தது ஆமாம் 18 அப்போஸ்தலர். ஓகே ஓகே, இல்லை இதில் இருக்கு, இருங்க 22வது வசனம் இருக்கு. அதே அப்போஸ்தலர் 9ல் 22வது வசனமும் ஒன்று இருக்கு. 9 நம்ம எது பார்த்தோம் இப்போ? 22 18 20 பார்த்தோம். இப்போ 22 22 இப்போ பாருங்க, சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். பட் Saul increased all the more in strength and confounded the Jews who dwelt in Damascus, proving that this Jesus is the Christ. இங்க ஜீசஸ் வருது. In this Jesus is the Christ. தமிழ்ல இயேசு பேர் இல்லை, இங்கிலீஷ்ல இயேசு பேர் இங்க இருக்குது. ஆமா, proving that this Jesus is the Christ. இப்படின்னா என்ன அர்த்தம்? This Jesus is the Christ. அப்ப கிறிஸ்துங்கிறது வேற லெவல். அதைத்தான் கலங்க பண்ணினான். ஏன்னா கிரைஸ்ட்னா அவங்களுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன். கிரைஸ்ட்னா இஸ்ரவேலின் தேவன். அவன் சொல்ல இவர் தான்ப்பா இஸ்ரவேலின் தேவன். சவுல் யாரு? அவன் எல்லாத்துக்கும் கமாலியல் பாதத்துல படிச்சவன், பெரிய ஆளு, மேதாவி. அவன் சொல்றான் இவர் தான்ப்பா இஸ்ரவேலின் தேவன், மேசியாங்கிற இஸ்ரவேலின் தேவன் இவர் தான்னா அவங்க உடலை சும்மா இல்லை. இப்போ சவுல் வந்து பவுல் ஆயிட்டாரு. இப்போ 18வது அதிகாரம் அப்போஸ்தலர் 18:5. அவனை அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பிறகு அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. உடனே இதுக்கு பிறகு அவனை அங்கே விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க, அவனை காப்பாற்றி வெளியில் அனுப்புவாங்க. ஸோ இயேசுவை சத்தியத்தை சத்தியமாக அறிவிச்சு அவங்களுக்கு அன்னைக்கு அந்த நிலைமை. அப்போஸ்தலர் 18:5. இப்போ சவுல் இல்லை, இப்போ அதே சவுல் பவுல் ஆயிட்டான். அப்போஸ்தலர் 18:5. மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். மறுபடியும் புறஜாதி பட்டணத்தில் இருக்கிற யூதர்களுக்கு அவன் என்ன சொல்றான்? யூதர்களுக்கு முக்கியமான பாடம் என்ன தேவைப்படுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருப்பி ஒரு தடவை படிங்க. மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்ப யாருக்கு இந்த கிறிஸ்துங்கிற டீச்சிங் யாருக்கு தேவையில்லை? இயேசுவே கிறிஸ்துங்கிறது புறஜாதியருக்கு தேவையில்லை. ஏன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு கிறிஸ்து நம்மளுடையவர் அல்ல, அதாவது இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய தேவன் அல்ல, பழைய ஏற்பாட்டு தேவன் நம்முடைய தேவன் இல்லை, யெகோவா தேவன் நம்முடைய தேவன் அல்ல. இதுக்கு யெகோவான்னு இந்த யெகோவா விட்னஸ்காரங்க கட்டி பிடிக்கிறாங்களே. இங்க பாருங்க, அவங்களுக்கு அதை சொல்லலை, புறஜாதிகளுக்கு தான். ஆமா 10வது அதிகாரத்தில் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போயிட்டு இங்க புறஜாதிகளுக்கு அறிவிக்கல, யூதர்களுக்கு தான் திருஷ்டாந்தம் படுத்தினா. யூதர்களுக்கு தான் அவர் வந்தாரு, அவர் யூதர்களுக்கு தான் வந்தாரு. அப்போ உபாகமம் 18:19 படி யூதர்களுக்கு தான் வந்தாரு. யூதர்கள் தான் அவரை தேவகுமாரன்னு கிறிஸ்துன்னு மேசியான்னு அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணினா அவனுக்கு சுச்சவராராம், கிருபைக்குள்ள சுச்சவராராம். இல்லைன்னா அவனுக்கு கிருபை கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. அவனுக்கு தான் அது. புறஜாதிகளுக்கு யெகோவா தேவன் எங்க தேவன் சொன்னான்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம், ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். இதான் அர்த்தம். இந்த வசனங்களை நம்ம காமிக்கிறோம். யாருக்கு சொல்லப்பட்டது நீங்க பார்த்துட்டீங்க? யூதர்களுக்கு தான். அந்த முந்தின வசனம் யூதர்கள் தான், இங்கேயும் யூதர்களுக்கு தான். புறஜாதிகளுக்கு அவன் சொல்லலை. ஆமா, ஆனால் தேவையில்லை. அடுத்தது ஆமா அப்போஸ்தலர் 18:28. அப்போஸ்தலர் 18 அதே அதிகாரத்தில் 28. இதெல்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 18:28. அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதருடனே பலமாய் தர்க்கம் பண்ணி, யார்கிட்ட தர்க்கம் பண்றான்? யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தப்படினால் கிருபையினாலே விசுவாசியானவர்களுக்கு மிகவும் உதவியாய் இருந்தார். ஆமென் சொல்லுவோமா? இப்போ நீங்க அங்கே கேட்டீங்களே இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே வரிசையா வருது. ஆர்கனைஸ்டா அந்த வசனங்களை பார்க்கிறோம். இயேசுவே கிறிஸ்து என்று யார்கிட்ட பண்றான்?
பலமாய் தர்க்கம் பண்ணி வேத வாக்கியத்துல இருக்கிறவர் இவர் தான். இன்னைக்கு எங்களுக்கு பழைய ஏற்பாட்டு தேவன் அது இல்லாம இது உண்டான்னு கேட்கிருக்கான் புறஜாதி. இல்லையே, அவ்வளவுதான். யெகோவா விட்னஸ்காரங்க ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு. ஆமா, ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தம் இருக்கு. அவன் யூதர்கள்ட்ட போராடுறான். புறஜாதிகளுக்கு சம்பந்தமே கிடையாது. கிறிஸ்து என்ற யூதர்களின் தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. கிறிஸ்து என்ற ரட்சகருக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு. அவரு மனுஷகுமாரன். அதை நம்ம பார்க்க போறோம். மனுஷகுமாரன் ஆதாமுடைய குமாரனா வந்திருக்கிறார். இவருக்கும் இந்த கிறிஸ்துவுக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாதுங்கிறது எங்க இருக்குது? பவுல் பியூரா இது வரைக்கும் உள்ள வசனங்கள்ல யார்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஓன்லி யூதர்கள்ட்ட மட்டும் தான் ஆர்கியூ பண்றான். ஏன்னா அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் சேம் கண்டிஷன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். 2000 வருஷத்துக்கு முன்னால இதுதான், இன்னைக்கும் அதே கண்டிஷன். யூதர்கள் இயேசுவை கிறிஸ்துன்னு ஏற்றுக்கிட்டாதான் அவனுக்கு சால்வேஷன். கிறிஸ்துன்னா தேவகுமாரன், கிறிஸ்துனா தாவீதின் குமாரன், கிறிஸ்துனா யூதர்களுக்கு ராஜா, கிறிஸ்துனா இஸ்ரவேலின் ராஜா என்ற அவர்களுடைய தேவன். அதுதான் இன்னைக்கு அதே தான். ஸோ எல்லாம் இது ரெக்கார்டட் அவங்களுக்கு. நம்ம டவுட் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் புறஜாதிகள்கிட்ட போய் இயேசுவே கிறிஸ்துன்னு எங்கேயுமே பிரசங்கம் பண்ணாத வசனம் இல்லை.